ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பூண்டு சாதம் வடகம் முட்டை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி 25 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இந்த ரெசிபி எல்லாமே டாக்டர்ஷர்மிகா மேம் கிட்ஸுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்தது. அது எல்லாம் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ பார்க்கலாம். முதல்ல பூண்டு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ஸ் ஜீரகம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் ஜீரக பொடியாக கூட கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததும் இப்போ இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா 1-2 நல்லா நச்சு கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது நல்லா வேகணும். பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் பூண்டு போட்டிருக்கதே கிட்ஸுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ரெசிபி நம்ம சேனலில் நான் ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காம்பினேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளாக சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை மிளகு இந்த மாதிரி 1-2 அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக கூட இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் இன்னும் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கூட சேர்த்து வதக்கி கூட போட்டு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மறுபடியும் மிளகுத்தூள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு பூண்டு சாதம் ஈஸியாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு சைடிஷாக நம்ம முட்டை கொடுத்துருந்தாங்க. நான் முட்டை தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக தக்காளி முட்டை செஞ்சுருக்கேன். அந்த தக்காளி முட்டை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு நல்லா வெடித்து வரும்போது நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியை இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் 1-2 அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மையாக பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி 1-2 அங்கங்கே அந்த தக்காளி தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வேகணும். அந்த ராஸ்மல் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. உங்களுக்கு அதை பார்க்கும் போதே தெரியும். இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். எப்போதுமே முட்டை உடச்சி ஊற்றும் போது டேரெக்டாக ஊற்றாதீங்க. இந்த மசாலா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா முட்டை சப்போஸ் கெட்டு போனதாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இதை கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் பொடி மாஸ் மாதிரி நல்லா அந்த தக்காளி மசாலாவோட சேரும். இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு தக்காளி முட்டை ரெடி ஆகிட்டு. இது கொஞ்சம் நம்ம பொடி மாஸ் மாதிரி ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் அந்த தக்காளியோட ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கான ரெசிப்பியில் பூண்டு சாதம் தக்காளி முட்டை நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வடகம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இங்கே வடகம் கிடைக்கல. நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். இங்கே வடகம் கிடைக்கல. அதனால அதுக்கு பதிலாக அந்த வீல் சிப்ஸ் நான் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டேன். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வடகம் கிடைக்கும். அதை செஞ்சு கொடுத்து விடுங்க. இது முழுக்க கோதுமை மாவுலையும் ஜவ்வரிசிலையும் வச்சு செஞ்சது தான். ரொம்ப ஹெல்த்தியானது தான் இதுவும். இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு ஆரஞ்சு பழம் தான் வச்சுருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 25 விதமான லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் நம்ம சேனலில் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களை தேடி வரும்.